வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பயங்கரமான ஏஐ கோடிங் டூல்ல வந்திருக்க ஒரு சீக்ரெட் அப்டேட் பத்தி. இதை யாருமே பெருசா கண்டுக்கல, ஆனா இது நம்மளோட ஒர்க் ஃப்ளோவையும் மொத்தமா மாத்த போகுது. வாங்க, அது என்னன்னு உள்ள போய் பார்க்கலாம். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இந்த புது ஃபீச்சர்ஸ் பத்தி அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்லயோ இல்ல பிளாக்லயோ ஒரு வார்த்தை கூட இல்ல. எங்க இருக்கு தெரியுமா? அவங்களோட சேஞ்ச் லாக்ஸ்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதுவே இந்த விஷயத்த இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது இல்லையா? அப்போ அந்த சீக்ரெட் ஃபீச்சர் என்ன? நிறைய டெவலப்பர்ஸோட வேலையே புரட்டி போட போற அந்த விஷயம் என்ன? வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, அந்த பெரிய ரகசியம் இதுதான். காட் கோட் இப்போ ஏசிங்க் பேக்ரவுண்ட் ஏஜென்ட்ஸ்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது சும்மா ஒரு சின்ன அப்டேட் கிடையாதுங்க. இது ஒரு புதுவிதமான ஒர்க் ஃப்ளோவே. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே இந்த ஏஜென்ட் பேக்ரவுண்ட்ல இன்னொரு பெரிய வேலையை அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா செஞ்சு முடிச்சிடும். இது கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி, ஆனா இது வாஞ்சன் தன்னிச்சையா இயங்கும். இது எவ்ளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்னு பாருங்களேன். முன்னெல்லாம் ஒரே நேரத்துல பல வேலை செய்யணும்னா நம்ம பல டெர்மினல்ஸ் ஓபன் பண்ணி ஒவ்வொன்னையும் தனியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும். ஒரே தலைவலி. ஆனா இப்போ கிளாட் எல்லாத்தையும் பேக்ரவுண்ட்ல ஸ்மூதா முடிச்சு கொடுத்துடுது. இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு வேலைய ஒரு சப் ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டு Ctrl+B அவ்வளோதான். அந்த வேலை பேக்ரவுண்டுக்கு போயிடும். உங்க மெயின் ஒர்க் எதுவுமே நிக்காது. அந்த டாஸ்க் முடிஞ்சதும் அதுவே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடும். இதோட உண்மையான பவர் எங்க இருக்குன்னா, பேரலலா பல வேலைகளை செய்யறதுல தான். யோசிச்சு பாருங்க, நீங்க செக்யூரிட்டி, பர்ஃபார்மன்ஸ், ரீஃபேக்டரிங்னு எல்லா கோட் ரிவ்யூஸையும் ஒரே நேரத்துல ரன் பண்ணலாம். இல்லனா ஒரு பெரிய ரிசர்ச் டாஸ்க பேக்ரவுண்ட்ல ஓட விட்டுட்டு நீங்க உங்க மெயின் வேலையில ஃபோக்கஸ் பண்ணலாம். சூப்பர் இல்ல? சரி, இந்த ஏஜென்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்னு நமக்கு இப்ப தெரியுது. ஆனா நான் ஆரம்பத்துல சொன்னேனே, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆங்கிள் இருக்குன்னு. அதென்ன? இந்த ஏஜென்ட்ஸோட முழு பவரையும் அன்லாக் பண்ற அந்த ஒரு விஷயம் என்னன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். இங்க தான் அசல் கேம் சேஞ்சர் வருது. என்னன்னா, இந்த ஏஜென்ட்ஸ்க்குன்னு தனியா ஐசோலேட்டடா ஒரு ஒர்க் ஸ்பேஸை மேனேஜ் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த ஏஜென்ட்ஸை நாம அதிகமா யூஸ் பண்ணாத இன்னொரு பவர்ஃபுல் டூல் கூட சேர்த்தா என்ன ஆகும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல, கிட்ல கிட் ஒர்க் ட்ரீன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. நாம பொதுவா என்ன பண்ணுவோம்? ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாற கிட் செக் அவுட் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஒர்க் ட்ரீ வச்சு ஒரே நேரத்துல பல பிரான்ச்சுகளை தனித்தனி ஃபோல்டர்ல செக் அவுட் பண்ணி வேலை செய்ய முடியும். அடிக்கடி பிரான்ச் ஸ்விட்ச் பண்ற வேலை மிச்சம். அப்போ அந்த மேஜிக் ஃபார்முலா இதுதான். அசிங்க் ஏஜென்ட்ஸ் பிளஸ் கிட் ஒர்க் ட்ரீஸ். இது ரெண்டும் சேரும்போது நமக்கு ஒரு நம்ப முடியாத டெவலப்பர் சூப்பர் பவர் கிடைக்குது. இது நம்ம வேலை செய்யற விதத்தையே தலைகீழா மாத்திரும் பாருங்க. சரி, தியரி எல்லாம் போதும். இது நிஜத்துல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வச்சு பாத்துரலாம் வாங்க. உதாரணத்துக்கு, உங்க ஆப்புக்கு 3 அழகழகா தீம் ஐடியாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க 3ஐயும் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது டெவலப்பர்ஸ் அடிக்கடி ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஒவ்வொன்னா ட்ரை பண்றதுக்கு டைம் ஆகும், நம்ம மெயின் ப்ராஜெக்டும் குழம்பிடும். இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள். 3 தனித்தனி பேக்ரவுண்ட் ஏஜென்ட்ஸ் ஸ்பான் பண்ண வேண்டியதான். ஒவ்வொரு ஏஜென்ட்க்கும் ஒரு தீமை இம்ப்ளிமெண்ட் பண்ற டாஸ்க கொடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு ஏஜென்ட்டும் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தனி கிட் ஒர்க் ட்ரீல வேலை பார்க்கும். அப்போ 3மே பேரலலா ஒன்னோடனு சம்பந்தம் இல்லாம தனித்தனியா வேலை செய்யும். நம்ம மெயின் ப்ராஜெக்ட் சுத்தமா எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே இருக்கும். இதோட ரிசல்ட் எவ்ளோ பவர்ஃபுல்னு பாருங்க. ஒன்னொன்னா பண்ணா 100 நிமிஷம் ஆகுதுன்னா, இந்த பேரலல் முறையில வெறும் 35 நிமிஷத்துல வேலையை முடிக்க முடியுது. அதாவது கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு நேரம்தான். இதை நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, ப்ரொடக்டிவிட்டியையும் பல மடங்கு அதிகரிக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம ரொம்ப வேகமா பாதுகாப்பா எந்த பின்விளைவும் இல்லாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச தீமை மட்டும் மெர்ஜ் பண்ணிட்டு மத்த ரெண்டையும் எந்த ரிஸ்க்கும் இல்லாம தூக்கி போட்டுடலாம். நம்மளோட மெயின் ப்ராஜெக்ட் எப்போவும் சேஃபா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கையில ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ஆனா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இதை எஃபெக்டிவா பொறுப்பா பயன்படுத்துறது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்ககிட்ட இருந்து இன்புட் தேவைப்படுற இல்ல நீங்க அப்ரூவ் பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாம் பேக்ரவுண்டுக்கு அனுப்பிடாதீங்க. ஏன்னா அப்படி அனுப்புனா அந்த ஏஜென்ட் பாதியிலேயே பிளாக் ஆகி நின்னுடும். அதனால முழுசா அதுவாவே இயங்கக்கூடிய தனிப்பட்ட டாஸ்க்குக்கு மட்டும் இதை யூஸ் பண்றது தான் பெஸ்ட். இன்னும் சில பெஸ்ட் பிராக்டிசஸ் சொல்றேன். ஒவ்வொரு ஏஜென்ட்டும் டோக்கன்ஸை யூஸ் பண்ணும். அதனால காஸ்ட்டை மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய ஏஜென்ட்ஸை ரன் பண்ணும்போது அதுக்கு நல்லா புரியுற மாதிரி பேர் கொடுங்க. அப்போதான் எதை ட்ராக் பண்றதுன்னு ஈஸியா இருக்கும். கடைசியா டாஸ்க் எல்லாம் உண்மையிலே தனித்தனியா இருக்கான்னு பாத்துக்கோங்க, இல்லனா கான்ஃப்ளிக்ட் வர வாய்ப்பு இருக்கு. இந்த அசிங்க் ஏஜென்ட்ஸ் தான் இந்த சீக்ரெட் அப்டேட்டோட ஹைலைட்.
ஆனா இது கூடவே இன்ஸ்டன்ட் ஆட்டோ கம்பேக்டிங், ப்ராம்ப்ட் சஜஷன்ஸ், ஃபோக்கிங் செஷன்ஸ்னு இன்னும் சில சின்ன சின்ன ஆனா சூப்பரான ஃபீச்சர்ஸையும் கொடுத்திருக்காங்க. இது பார்க்க சின்னதா இருந்தாலும் நம்மளோட டெய்லி ஒர்க்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த மாதிரி தானா பேரலலா வேலை செய்யற ஏஐ ஏஜென்ட்ஸ் மனுஷங்க டீமா வேலை செய்யற முறையே மாத்தி ஏஐ டெவலப்மெண்ட் டீம்ஸோட ஃபியூச்சரா மாறுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.